எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ என்னோட நெக்ஸ்ட் பதிவு இது என்னன்னா, நீங்க அடுப்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து. பொதுவா எல்லாரும் அடுப்பு துடைக்கிறதுக்கு ஒரே துணி, அடுப்பு கீழே உள்ள மேடையை துடைக்கிறதுக்கு ஒரே துணி அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருக்க கூடாது. ஏன்னா அடுப்பு துடைக்கிற துணி வந்து சனியோட அம்சமாக கருதப்படுகிறது. அதாவது அடுப்புல நம்ம சமைக்கும் போது ஏதாவது சிந்திடலாம், இல்லைன்னா அந்த கறியில ஏதாவது நம்ம அவசரத்துல இடுக்கின்னு சொல்லுவோம். அதாவது இது வச்சு இறக்காம அவசரத்துக்கு நம்ம துணியை வச்சு இறக்கிடுவோம். அந்த துணி அடுப்புல பட்டு அதுல வந்து ஸ்பார்க் எதுவும் படாம பார்த்துக்கணும். சப்போஸ் ஏதாவது அந்த மாதிரி பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த துணியை உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அந்த மாதிரி உபயோகப்படுத்தினா அது சனி பகவானோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அதனால கூடுமான வரைக்கும் அந்த அடுப்பு ஃப்ரேம் அதுக்கு கீழே இருக்கிற இடத்துலலாம் கறியோ இதுவோ தங்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ சுத்தமாக தொடச்சி வச்சுருங்க. அப்புறம் அடுத்த விஷயம் வந்து மேடை துடைக்கிற துணி வந்து தனியாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அதில் சாமானை இறக்கி வைப்போம், அப்புறமா காஃபி டீ எல்லாம் இறக்கி வைப்போம், அதில் ஏதாவது கொஞ்சம் சிந்தும். அது வந்து ராகு கேதுவோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால மேடை துடைக்கிற துணி, அடுப்பு துடைக்கிற துணி ரெண்டும் ஒரே துணியாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த துணியை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இதுவே வேற வேற இடத்துல வேற வேற உபயோகத்தில் வருது. இப்போ அதே சாமி படத்தை துடைக்க தனியாக துணி வச்சுக்கோங்க. ஏன்னா சாமி படத்தை துடைக்கிற துணியை வச்சு நீங்கள் வந்து பாத்திரத்தை துடைக்கிறது, இல்லைன்னா மேடையை துடைக்கிறது, அடுப்பை துடைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. அது மாதிரி சாமி வச்சிருக்கிற இடத்த துடைக்கிறதுக்கும் தனி துணி வச்சுக்கோங்க. அதை வச்சு ஃபோட்டோவை துடைக்காதீங்க. கொஞ்சம் சோம்பல் பார்க்காம இதெல்லாம் தனித்தனியாக வச்சு அப்பப்போ சர்ஃபில் முக்கி எடுத்து காய போட்டுருங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இப்போ துணின்னு சொல்லும்போது அடுத்த துணிக்கு இம்பார்ட்டன்ஸ் வருது. நிறைய பேர் வீட்டில் இரவில் துணி துவைக்கிறத பழக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா பகலில் வேலைக்கு போய்ட்றோம், நைட்டு வந்து தான் துணி துவைக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கூடுமான வரைக்கும் பகல் நேரத்தில் துணியை காய போட்டு எடுத்து வச்சிடுறது நம்மளுக்கு வந்து வேற துஷ்ட சக்திகள் எதோட தாக்கமும் அது மேலே ஆகாது. சாஸ்திரமும் வந்து என்ன சொல்றதுன்னா, இரவுல துணி துவைக்கிறது நல்லதில்லை. ஏன்னா இரவுல வந்து தீய சக்திகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே பகல் நேரத்தில் வந்து நல்ல சக்திகளோட தாக்கம் நிறைய இருக்கும். அதனால பகல்ல துணியை துவைச்சு எடுத்து காய வச்சிருங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இதை முக்கியமாக கடைபிடிக்கணும். ஏன்னா அது மேலே ஏதாவது பறந்து போச்சுன்னா குழந்தைங்க பயந்து அழுவாங்க. அதனால அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம உடுத்துற துணி அது வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும், ஸ்மெல் வராமல் இருக்கணும். இன்னொன்று, நம்ம நைட்டு தூங்கும் போது கூட நல்லா சுத்தமான உடைகளோட தூங்கணுமா. அப்பதான் நம்மளுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்குமா. வீட்டில் தானே இருக்கோன்னு சொல்லிட்டு அலங்கோலமா இருக்கிறதோ கிழிஞ்ச உடையோட இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் இந்த கொள்கையை நீங்க கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கடவுள் தயவால லக்ஷ்மி கடாட்சம் இதுவா கிடைக்கும். கூடுமான வரைக்கும் பொய் பேசாதீங்க. பொய் இருக்கிற இடத்துல பொய், ஏமாத்து, வஞ்சகம், பொறாமை இதெல்லாம் இருக்கிற இடத்துல கடவுள் அருள் இருக்காது. அதனால யாரை கண்டும் பொறாமப்படாதீங்க. யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா அதை கடவுள் பார்த்துப்பார், அவங்களுக்கு தகுந்த இதை கொடுத்துப்பார். கடவுள் வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவர் பக்கத்துல போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் உங்க பக்கத்துல வருவாரு. அதாவது இப்போ ஒரு குழந்தைய நீங்க ஒரு தடவை கூப்பிட ஆரம்பிச்சா அது திரும்பி பார்க்காது. நீங்க அந்த பேர் சொல்லி சொல்லி அதுக்கு தான் பேரே இல்லாம பிறக்கிற குழந்தைக்கு பேர் வச்சு அதை கொண்டாடுறது இந்து மதம். அந்த பேர் சொல்லி கூப்பிட 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 அந்த குழந்தை உங்க திரும்பி பார்க்குற மாதிரி நீங்க சிவசிவா 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 ராமராமா கோவிந்தா நாராயணா சொல்ல சொல்ல இறைவனும் யாருடா இது, எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் இவன் நம்மளை திரும்பி பார்க்குறானே, அதுக்காகவாது இவனுக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு அருள் புரிவாரு. ஸோ துணிங்கிறது வந்து வேற வேற டேர்ம்ஸில் வருது. கூடுமான வரைக்கும் இந்த மாடர்ன் வேர்ல்டில் நைட்டி போட்டுட்டு சாமியை கும்பிடுறது அது மாதிரி பண்ணாதீங்க. நம்மளோட மடிசார் புடவை இல்லைன்னா வந்து 6 கஜம் புடவை அந்த மாதிரி உடுத்திட்டு சாமியை கும்பிடுறது மிகவும் நல்லது. அது மாதிரி காலையும் மாலையும் கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம புருஷனை செய்ய விடலாம், அவரை வந்து ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சம்பாதிச்சா கூட பெண்கள் செய்தால் அதுக்குள்ள பலன் தனி. பெண்கள் வந்து விளக்கேற்றுறது, பெண்கள் விளக்க பார்க்கறது, பெண்கள் ஸ்லோகம் சொல்கிறது இதெல்லாம் அம்பாளுக்கு மிகவும் பிடித்தவை. அதனால் தயவு செஞ்சு ஆண்களோட போட்டி போடாதீங்க. நானும் சம்பாதிக்கிறேன் நீ வந்து செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க. 2 பேர் ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போக கற்றுக்கோங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்று வாங்கி தர முடியலையா, ஓகே பரவாயில்ல, இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம்னு நினைங்க.
என்ன ஒரு ஒரு நாள் சாப்பாடு நம்ம சமைக்க முடியல கஷ்டமா இருக்குன்னா அவங்க வந்து வெறும் தயிர் சாதமும் வெங்காயமும் வச்சு சாப்பிட்றது இல்லையா? அதுல இருக்கிற சத்து வேற எதுலேயும் கிடையாது. அது மாதிரி பழங்கள், கூடுமான அளவு பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நிறைய சேருங்க. ஆப்பிள் சேருங்க. எள் நிறைய சேருங்க. நான் இதெல்லாம் தெரியாம டாக்டர் கிட்ட போற மாதிரி ஆயிடுச்சு. எள் நிறைய சாப்பிடுங்க. இதெல்லாம் டாக்டர் சொல்லவே மாட்டாங்க. டாக்டர்ஸ் எழுதி தர மருந்தை விட உணவே மருந்து, மருந்தே உணவு. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.